வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிய இயக்குனர் பாரதிராஜா, தன்னம்பிக்கை மனிதன் எழுச்சி, லீக்கான அவருடைய தற்போதைய புகைப்படம், வாங்க என்ன தகவல் என்ன செய்தி, அவருடைய உடல்நலம் இப்போது எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதிராஜா பற்றி சமீபத்திய தகவல் ரசிகர்களிடம் கவலையிலும் அதே நேரத்தில் நிம்மதியிலும் ஆழ்த்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையிலிருந்து அவரது தற்போதைய புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் உடல்நலக் குறைவின் காரணமாக பாரதிராஜா சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் அவருக்கு நுரையீரல் தொற்று இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தாங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட அவர் மருத்துவ குழுவின் கண்காணிப்பில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் பலருமே அவரை நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தாங்க. குறிப்பாக சீமான், ஏஆர் முருகதாஸ் உள்ளிட்டோர் பலருமே குடும்பத்தினரை சந்தித்தாங்க. இந்த நிலையில் வெளியாகியுள்ள சமீபத்தில் புகைப்படம் பாரதிராஜா மிகவும் மெலிந்த நிலையில் இருப்பதை ரசிகர்கள் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இவர்தான் பாரதிராஜாவா என்று கேட்கும் அளவுக்கு அவரது தோற்றம் மாறி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் வெளியிட்டுள்ள தகவலில் ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது. தற்போது அவர் நலமாகி வருகிறார். விரைவில் வீட்டிற்கு திரும்ப தயாராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எல்லோருமே வயதாக ஆக தோற்றத்தில் மாற்றம் வரும்போதுதான் அதே போல இப்போது பாரதிராஜாவுக்கு நடந்திருக்கிறது. முதுமையில் தன்னுடைய மகனினுடைய இறப்புக்கு பிறகு பல வேதனைகளை தாங்கி வைத்த பாரதிராஜா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய அனைவருடைய ஆசையாக இருந்து வருது. 1970களில் தமிழ் சினிமாவை முற்றிலும் மாற்றியவர்தான் பாரதிராஜா. நகர கதைகளை விட்டுவிட்டு கிராம வாழ்க்கை இயல்பாக உணர்ச்சிப்படுத்தும் விதமாக திரையில கொண்டு வந்தார். 16 வயது நிலை, மண்ணிலிருந்து மண்ணுக்கு, அலையோசை, கருத்தம்மா போன்ற படங்கள் அவருடைய சினிமாவில் மைல்கற்களாக அமைந்துள்ளது. புதிய முகங்களை அறிமுகப்படுத்துவது, இயல்பான நடிப்பு, உண்மை வாழ்க்கை கதைகள் இவை எல்லாமே இன்னொரு ஹிட் கொடுத்தாரு. இயக்குனர் மட்டுமல்லாமல் நடிகராக பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. வயதாகியும் கூட நடித்து கொண்டு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார். பாரதிராஜா குடும்ப வாழ்க்கையில் எளிதானதல்ல. அவருக்கு மகன் மனோஜ் பாரதிராஜா இருந்தார். அவர் சில படங்களில் நடித்திருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. சில வருடங்களுக்கு முன்பு மனோஜ் அவர்கள் மரணம் அடைந்து போனார். பாரதிராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த இழப்பிலிருந்து அவர் முழுமையாக மீளவில்லை என்றுதான் நெருங்கியவங்க கூறுறாங்க. மகள் வெளிநாட்டில் வசித்து வராங்க. கடந்த சில மாதங்களாகவே மலேசியாவில் மகள் வீட்டில் தான் பாரதிராஜா இருக்கிறாரு. சென்னை திரும்பிய பிறகுதான் உடல்நலம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பாரதிராஜா என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, ஒரு காலம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை காட்டிய மனிதர். அவரை இப்படி மெலிந்த நிலையில பார்க்கும்போது ரசிகர்கள் வலி இருந்தாலும் அவர் மீண்டு வருகிறார் என்ற செய்தி நிம்மதியை கொடுத்துள்ளது. ஒரு பெரிய இயக்குனர், தந்தை, கலைஞன் மூன்றையுமே சேர்த்த மனிதன் தான் பாரதிராஜா. இப்போது உடல்நலம் சவாலை கடந்து மீண்டு வருகிறார் என்பது ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷம். இயக்குனர் இமயம் இன்னும் பல ஆண்டுகள் நலமாக இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய பிரார்த்தனையாக இருந்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.